ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான பீஃப் பிரியாணி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பீஃப் பிரியாணி வீடியோ கேட்டுருந்தாங்க. அதுக்கான டைமும் வந்து நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. அதுவும் 2 கிலோ பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காய வைக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா ஒரு 10 செகண்டுக்கு வதக்கினா போதும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 800 கிராம் வெங்காயம் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் 800 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க நல்லா அது வதங்கிறதுக்கு, பொன்னிறமாக வரத்துக்கு. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 200 இஞ்சி 200 பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அது இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா போயிடும். போயிட்ட பிறகு தான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்து அதுவும் ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் ஏன் கம்மியாக போடுறோம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து 16 கிராம் போட போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 16 கிராம் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கலரும் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்கும். இதை போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து புதினாவும் ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே நல்லா கலரி விட்டுனே இருக்கலாம். பாருங்கள் நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 700 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா 2 கிலோவுக்கு 700 கிராம் தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 200 ml வந்து தயிர் ஊற்ற போகிறோம், அதுவே கரெக்டாக சரியாக போயிடும். போட்டு நல்லா ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். அடிக்கிற அணைகளுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். 200 ml பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் அதுவும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதே போட்டு நல்லா கலரி விட்டுட்டு 2 கைப்பிடி அளவு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தக்காளி பார்த்தீங்கன்னா மசிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலரி விட்டுனே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா கறி வேக வச்சுருந்தேன் ஒரு 2 கிலோ போட்டு குக்கரில். அதை எடுத்து நல்லா கொட்டிட்டு ஃபுல்லாக நல்லா கலரலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலரணும். அப்போ தான் வந்து காரம் உப்பு நல்லா வந்து கறியில் நல்லா ஏறும். ஃபுல்லாக நல்லா கலரி விடலாம். ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக போய்டும். ஒரே டம் போடுறதா இருந்தால். இதே நீங்கள் வச்சு கொட்டுறது மாதிரி இருந்தால் 2 லிட்டர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடலாங்க. அதை பாருங்கள் எப்படி கொச்சிட்ருக்கு பாருங்கள். மசாலோட ஸ்மெல்லு செம்மையாக வந்துட்டுருக்குங்க அந்த தண்ணியிலேருந்து. ஃபுல்லாக நல்லா கலரி விடலாம். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். கரெக்டான பதம் வந்துச்சுங்க. இப்போ அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டு மூடியை போட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். நல்லா கரெக்டாக கொதிச்சு தம் போடுற பதத்துக்கு வந்துச்சு. இப்போது கரெக்டாக இப்போ தம் போட்டுடலாம். இருக்கிற அடுப்புக்கறியெல்லாம் தூக்கி மேலே போட்டுடலாங்க. நல்லா அனல் சரியான அனலாக இருக்குது. கரெக்டாக இருக்கும் தம் போட்டால். 20 நிமிஷம் தம் போடணும். பாருங்க தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக இருக்குது பிரியாணி. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இதுன்ட்டு. தரமான டேஸ்ட்டுங்க. ஃபுல்லாகவே கலரி விட்டுடலாம். இருக்கிற பீஸ்லாம் தூக்கி கொஞ்சம் மேலே போடலாம். ஃபுல்லாக கலரி விட்டாச்சு. இப்போ வாழை இலை போட்டு பிரியாணியை வச்சு சாப்பிடும் போது இருக்கும் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த பச்சடி சைடில் வச்சுக்கின்னு ஒரு பிளேட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிடும் போது இருக்கும் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. வேறு எந்த பிரியாணியும் இந்த மாதிரி டேஸ்ட்டே வராதுங்க. பீஃப் பிரியாணி தவிர வேறு எந்த பிரியாணியும் டேஸ்ட்டே வராதுங்க. நீங்கள் மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, என்ன திறந்தாலும் பீஃப் பிரியாணி தாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபுட்டை சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்காக வந்து செஞ்சு கண்டிப்பாக போடுவோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்து தரமான பிரியாணி செஞ்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள்.